தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆவதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி என்னுடைய தலைவர் பிரதம மந்திரி ஆவார் என்று கூறினாரோ என் தலைவர் மீண்டும் மீண்டும் அதே சொல்வார், தளபதி மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்று. அத்தகைய நேரத்தில் என் தலைவர் எப்பொழுதுமே ஒரு தெளிவான முற்போக்கு சிந்தனையாளர். இன்னைக்கு இருக்கிற நாட்களை பத்தி பேச மாட்டார், அடுத்து வரப்போவதை பத்தி யோசிப்பார். பிப்ரவரி மாசமே கணித்தார், இந்தியாவை மூடிவிடுங்கள், கொரோனா என்கின்ற பயங்கரமான நோய் இந்தியாவுக்கு வர இருக்கிறது என்று நரேந்திர மோடியிடம் எச்சரித்தார் என் தலைவர். அன்று இந்தியாவின் எல்லைகளை மூடி இருந்தால் கொரோனா இந்தியாவுள் வந்திருக்காது, மாறாக இந்தியாவின் எல்லைகள் திறக்கப்பட்டது. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் கேட்கவில்லை. என் தலைவர் ராகுல் காந்தி அன்றே அதை எதிர்நோக்கி சொன்னார். அத்தகைய தலைவர், வருங்கால பாரதத்தின் தலைவர். The voters of ராகுல் காந்தி are still young. இன்னும் 5 ஆண்டு காலத்தில் என்ன, இன்னும் 2 ஆண்டு காலத்தில் வளர்ந்து விடுவார்கள். அத்தகைய நேரத்தில் வருங்கால பாரதமே திரு ராகுல் காந்தி அவர்களுடன் தான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவிற்கு இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட புயலாக எங்கு சென்றாலும் இளைஞர்களின் பட்டாளம், குழந்தைகளின் பட்டாளம், யாருடனும் ஒரு பேரன்பும் ஆதரவும் இருக்கிறது. அத்தகைய இன்பமான அவ்வளவு அழகான ஒரு தலைவன் இன்று இந்தியாவில் கிடையாது. அத்தகைய அறிவுபூர்வமான தலைவனுக்கு நாம் உடன் நிற்க வேண்டும். என்னை காட்டியதற்கு என் தலைவனுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை கூறி 2 கம்யூனிஸ்ட் தலைவர்கள் இங்கே எனக்கு அவர்களும் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தோழர்கள் மிகப்பெரிய அளவில் எனக்கு வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெற்றி உறுதி. தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவது உறுதி. வருங்கால பாரதத்தில் ராகுல் காந்தி தான் இந்தியாவின் எதிர்காலம் என்பது உறுதி என்பதை புரிந்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமை நண்பர்களே, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் அருமை நண்பர் RS பாரதி அவர்கள் உரையாற்றுவார். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய KS அழகிரி அவர்களே, எங்கள் தலைவர் தளபதி அவர்களை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தங்கை தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சைதாப்பேட்டை வெற்றி வேட்பாளர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மா சுப்பிரமணிய அவர்களே, திரளாக வருகை தந்திருக்கின்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய செயல் வீரர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த சாஸ்திரி நகரில் இந்தியாவுக்காக மிகப்பெரிய தியாகத்தை புரிந்த மறைந்த லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய பெயரால் இயங்குகின்ற இந்த நகரத்தில் உரையாற்ற வந்திருக்கின்ற ராகுல் காந்தி அவர்களை தமிழக மக்களின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று, எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை குறிப்பிட்டார். வருகின்ற ஏப்ரல் 6ஆம் தேதி இடையிலே இருப்பதும் 7 நாட்கள். இந்த 7 நாட்கள் தான் நம்முடைய செயல் வீரர்கள் கடமை உணர்ச்சியோடு பணியாற்றிட வேண்டும். தமிழகம் எங்கும் மு க ஸ்டாலின் அலை வீசுகிறது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அலை வீசுகிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிற ஆளுங்கட்சியினர், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற 2 சர்க்காரும் தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை துவக்கிவிட்டார்கள். ஐடியின் மூலமாகவும் காவல்துறையின் மூலமாகவும் கழக தோழர்கள் அச்சுறுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தகைய அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்களை தூள் தூள் ஆக்குவார்கள் என்பது உறுதி என்பதை இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. நான் கலைஞர் அவர்கள் சொன்னதை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்டது என்றால், காங்கிரசுடைய சின்னம் கை, அதை விரித்து காட்டினால் சூரியன். ஆக அப்படிப்பட்ட பொருத்தமான இந்த கூட்டணிக்கு உங்கள் மேலான வாக்குகளை இந்த வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுகின்ற அசேன் மௌலானா அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அவருடைய தந்தை JM ஆரன் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது இதுவரையில எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்ய முடியாத பணிகளை எல்லாம் இங்கே செய்து அவர் போட்டியிடவில்லை. அடுத்த தேர்தல் என்ற போது மக்கள் எல்லாம் அழுதார்கள். அதே போல 2 முறை தேனியிலே சென்று மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த மக்களுடைய பேரன்பை பெற்றார். அப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த அசேன் அவர்கள் அவரை போலவே பணியாற்றி உங்கள் வீட்டு பிள்ளையாக பணியாற்றுவார். அவருக்கு கை சின்னத்திலே வாக்களிக்கும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக KS அழகிரி அவர்கள் பொறுப்பேற்றது முதற்கொண்டு எடுத்த காரியம் யாவினும் வெற்றி என்று சொல்லுகிற வகையில எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்று வருகிறோம். தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி ஒரு எழுச்சி மிக்க இயக்கமாக, வலிமை மிக்க இயக்கமாக மாற்றுவதற்கு கடுமையாக உழைத்து இன்றைக்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று வருகிறது. இதற்கெல்லாம் பின்னாலே இருந்து தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கிற KS அழகிரி அவர்களுடைய 50 ஆண்டு கால அரசியல் பயிற்சியும் அனுபவமும் இங்கே நமக்கு மிகப்பெரிய பலனை தந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தமிழக காங்கிரஸை எழுச்சி மிக்க இயக்கமாக நடத்தி வருகிற அன்பு தலைவர் KS அழகிரி அவர்கள் இங்கே உரையாற்றுவார். அன்பார்ந்த பெரியோர்களே, தோழர்களே, தாய்மார்களே, வீரமங்கை இந்திரா காந்தியினுடைய பேரன் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய எழுச்சி மிக்க இளைஞர் யார் என்று சொன்னால், இந்தியாவிற்கு ஒரு புதிய விடுதலையை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், இந்த தேசத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால், இந்த தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு குடிமகனும் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பாதுகாப்போடு தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு யார் காரணமாக இருக்கிறவர் என்று சொன்னால், அது நம்முடைய தலைவர் இளைஞர் ராகுல் காந்தி அவர்கள்தான். இன்றைக்கு அவருடைய வருகைக்காக தமிழகம் எதிர்பார்த்து காத்திருந்தது. இன்றைக்கு இங்கே பேசுகிறார். மாலை சேலத்தில் அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அங்கே உரையாற்றுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திரு குண்டுராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி RS பாரதி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி தமிழ்ச்செல்வி தங்கபாண்டியன் அவர்கள், மற்றும் நம்முடைய இளம் வேட்பாளர் அருமை தம்பி ஹசன் அவர்கள், நம்முடைய பிற தொகுதிகளில் இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற அருமை தோழர் செல்வ பெருந்தகை அவர்கள், ஷோலிங்கரில் இருக்கிற அருமை தோழர் முனிரத்தினம் அவர்கள், நம்முடைய அடுத்த தோழர் துரை சந்திரசேகர் பொன்னேரி அவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஏராளமாக பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய தோழர்கள் ஏராளமாக இருந்தோம். அனைவருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல
என்னுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சென்னை மாநகரத்தினுடைய முன்னாள் மாநகர மேயர், இன்றைய வேட்பாளர், நடைமன்னன் நடைப்பயிற்சியிலே அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியவர் திரு மா. சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இந்த தேர்தல் என்பது வெறுமனே ஒரு தேர்தல் அல்ல. ஆட்சி மாற்றம் மட்டுமே இதனுடைய குறிக்கோள் என்று கருதிவிட வேண்டாம். இதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கொள்கை இருக்கிறது. இன்னும் நாம் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தமிழர்களுடைய இறுதி யுத்தம் இது. இந்த இறுதி யுத்தம் என்பது தமிழகத்தை தமிழர்களே ஆள வேண்டுமா அல்லது தமிழகத்தை டெல்லி ஆள வேண்டுமா என்பதற்கான இறுதி யுத்தம் இது. இன்றைக்கு நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி என்பது கொள்கை ரீதியாக இருக்கின்ற ஒரு கூட்டணி. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது பாரதிய ஜனதாவினுடைய ஏவலாளாக பணியாற்றுகிறவர்களுடைய கூட்டணி, தமிழர்களுடைய உரிமையை பறிக்கிற கூட்டணி, தமிழர்களுடைய சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்படுத்துகிற ஒரு கூட்டணி. எனவே அவர்களை எதிர்த்து நடத்துகிற தேர்தல் அல்ல இது, அவர்களை எதிர்த்து நடத்துகிற யுத்தம் என்பதனை நான் உங்களுக்கு பறைசாற்ற விரும்புகிறேன். ஒரு போர்க்களத்தில் ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல இந்த தேர்தல் களத்திலே நம்முடைய தோழர்கள் பம்பரமாக சுற்றி திரிய வேண்டும், பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு கருத்து, இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியால் உறுதியாக சொல்ல முடியும், பேரறிஞர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்த பொழுது அந்த கூட்டணியில் கலைஞர் இருந்தார், அந்த கூட்டணியில் பொது உடைமை கட்சிகள் இருந்தன, அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார்கள், இன்னும் நம்முடைய நண்பர்கள் ஏராளமாக இருந்தார்கள். ஒரு அரசை நாம் பேரறிஞர் மன்மோகன் சிங் தலைமையிலே நடத்தினோம். அப்பொழுது உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $108 அமெரிக்க டாலர். ஒரு டாலர் என்பது 70 ரூபாய்க்கு சமம். ஆனால் $108 விற்ற பொழுது பேரறிஞர் மன்மோகன் சிங் 70 ரூபாய்க்கு பெட்ரோலை இந்தியாவில் விற்றார். இன்றைக்கு உலக சந்தையிலே கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $54, சரிபாதியாக குறைந்திருக்கிறது. நீங்க 108 54 வந்திருக்கிறது. அப்படின்னா இந்தியாவில் இன்னைக்கு பெட்ரோலை மோடி என்ன விலைக்கு விற்க வேண்டும்? பெட்ரோலை இன்றைக்கு 35 ரூபாய்க்கு மோடி விற்க வேண்டும். ஆனால் அவர் 100 ரூபாய்க்கு விற்கிறார். நான் கேட்கிறேன், எந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி? எந்த ஆட்சிக்கு பொருளாதாரம் தெரிந்தது? எந்த ஆட்சி ஏழை மக்களுடைய நலனை கவனித்தது? 70 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்ற மன்மோகன் சிங் அரசாங்கமா, 100 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்கிற மோடி அரசாங்கமா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். தோழர்களே, பொருளாதாரம் தெரியாதவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்தியாவின் மீது பிரியமில்லாதவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய நண்பர்கள் 10 பேருக்காக அவர் அங்கே ஆட்சி செய்கிறார். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு எரிபொருள் விலை இவ்வளவு உயர்ந்திருக்காது. தாய்மார்கள் இருக்கிறீர்கள், 400 ரூபாய்க்கு நாங்கள் எரிவாயுவை விற்றோம், இன்னைக்கு 900 ரூபாய், 1000 ரூபாய். யார் இதற்கு காரணம்? அவர்கள் தான் காரணம். இன்னும் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கிறது, அதை நீங்கள் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவேதான் தோழர்களே சொல்லுகிறோம், எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்தியா முழுவதும் ஒரு சிறப்பான அரசியலை நாம் நடத்தி வருகிறோம். மன்மோகன் சிங்கை போன்ற பேரறிஞர்கள் அதற்கு துணையாக இருக்கிறார்கள். ஒரு சிறந்த பொருளாதார கொள்கையை நாம் வகுப்போம். அந்த கொள்கையின் மூலமாக இந்தியா மட்டுமல்ல, தமிழகத்திலும் நம்மால் விலைவாசிகளை கட்டுப்படுத்த முடியும். அந்த உறுதிமொழியை நாங்கள் தருகிறோம். ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரு உறுதிமொழி தாய்மார்களுக்காக, இளைஞர்களுக்காக உறுதியாக சொல்லுகிறோம், எரிபொருள் விலையை எங்களுடைய ஆட்சி வந்தால் நிச்சயமாக நாங்கள் குறைப்போம். அதற்கான உத்தரவாதத்தை நாங்கள் தருகிறோம். அதே போல ஒவ்வொரு துறையிலும் வேலை வாய்ப்பு,
விவசாயம், இவைகள் எல்லாவற்றிலும் நம்மால் அதை ஈடுகட்ட முடியும் என்பதை சொல்லி இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு தமிழகத்திலே நமக்காக சுற்றி வருகிறார்கள், கடுமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள். ஒரு புதிய ஆட்சி இங்கே வர வேண்டும். அந்த புதிய ஆட்சி எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய தலைமையை யார் ஏற்க வேண்டும், அவர்கள் எப்படி பணியாற்றுவார்கள், எந்த விதமான உறுதிமொழிகளை தருவார்கள் என்பதையெல்லாம் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சொல்லி வருகிறார்கள், தளபதி ஸ்டாலினும் அவர்கள் சொல்லி வருகிறார்கள். எனவே தோழர்களே, உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, எல்லா இடங்களிலும் நம்முடைய கூட்டணி வேட்பாளர்களுக்காக வேலை செய்யுங்கள். இந்த தொகுதியிலே கை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். மா சுப்பிரமணியம் வந்திருக்கிறார், அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களியுங்கள். நம்முடைய தோழமை கட்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். दिनेश गुंडूराव जी, के.एस. अलगिरी जी, R.S. भारती जी, श्रीमती तमिलाची MP from DMK, candidates Hassan Maulana, K. Selva Perun Tagai, A.M. Munirathinam, leaders on dais and party workers, thank you for coming here. திரு குண்டுராவ் அவர்களே, தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் K.S. அழகிரி அவர்களே, திரு R.S. பாரதி அவர்களே, திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, மற்றும் வேட்பாளர்களாக ஹசன் மௌலானா, செல்வ பெருந்தகை, முனிரத்னம், and also Mr. Ma Subramaniam from DMK. மற்றும் திரு மா சுப்பிரமணியம், திமுக சார்ந்த மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் வருகைக்கு நன்றி. I'd like to thank all of you, especially my brothers and sisters, DMK, Congress workers, Alliance workers, friends from the media for coming here in this heat. இங்கு வருகை தந்திருக்கும் எனது சகோதரர்கள் சகோதரிகள், திமுக தொண்டர்கள், காங்கிரஸ் தொண்டர்கள், ஊடக தொண்டர்கள், ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் எனது நன்றி, எனது வணக்கம். I want to explain very simply what this election is about. மிகவும் எளிமையாக, ரொம்ப எளிமையாக இந்த தேர்தல் எதை பற்றியது என்று நான் உங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்றேன். And I'm going to use a story from my experience. இதற்காக என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒரு கதையை நான் இதுல உபயோகப்படுத்திக்கிறேன், இது விளக்கிறதுக்காக. And then you will understand why I am standing here and why I have so aggressively fought the AIDMK and the BJP. அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிய வரும் எதுக்கு நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், எதுக்கு நான் இவ்வளவு தீவிரமாக ஒரு பிஜேபியையும் அதிமுகவும் எதிர்த்து நான் போராட இங்க வந்திருக்கேன்றது உங்களுக்கு புரியும். And why I have put all my energy into fighting them. என்னுடைய முழு வலிமையும் இந்த சண்டையில நான் ஏன் போடுறேன்றது உங்களுக்கு புரிய வரும். Some time back, when I was a member of parliament from Amethi, one of the local leaders left the Congress and went to the BJP. கொஞ்ச நாள் முன்னாடி நான் அமேத்திக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ஒருவரின் நம் காங்கிரஸ் பார்ட்டியை விட்டு வேற பார்ட்டி சென்றார். And he was a junior fellow. அவர் மிகவும் இளமையானவர். The day he joined the BJP, because he was joining from
nearby my constituency, the senior ranks of the BJP brought him into the party. அவர் பிஜேபியை என்னைக்கு போய் அவங்க சேர்ந்தாங்களோ அன்னைக்கே சீனியர் மெம்பர்ஸ் யார் ரொம்ப பெரிய மெம்பர் பிஜேபியில் இருக்காங்களோ அவர்களுடன் சேர்த்துக் கொண்டார்கள். I saw the picture of this leader meeting Mr. Amit Shah. இந்த தலைவர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதன் ஒரு புகைப்படத்தை நான் பார்த்தேன். He was a democratically elected leader who had gone to the BJP. அவர் ஒரு ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், இப்பொழுது பிஜேபியில் சேர்ந்துட்டாரு. And in the picture, Mr. Amit Shah was sitting on a sofa, and the democratically elected leader was touching his feet, bowing his head and doing this. அந்த புகைப்படத்தில் அமித்ஷா அவர் ஒரு சோஃபால உட்கார்ந்தார் அருமையாக. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைவர் அவர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு நின்னுட்டு இருந்தாரு. It was not a relationship of respect. இது ஒரு மரியாதைக்குறையான ஒரு உறவு கிடையாது. இது It was a relationship of disrespect. ஒரு மரியாதை மிகுந்த ஒரு உறவை நான் அந்த புகைப்படத்தில் பார்த்தேன். Elected person touching the feet and groveling in front of a more powerful person. ஒரு ஜனநாயக முறையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இன்னொருத்தர் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு அவர் காலை தொட்டு கும்பிடுறதும் அவர் முன்னாடி பவ்யமா நிக்கிறதும் ஒரு அவமரியாதைக்கு ஒரு விஷயமா நான் பார்த்தேன். And that is the only relationship that one can have in the BJP. பாஜகவை பொறுத்தவரை அந்த மாதிரி உறவு முறைகள் தான் அந்த கட்சிக்குள்ளே நிறைந்திருக்கும். There is no other relationship possible. அந்த கட்சியில வேற விதமான உறவு முறைகளே கிடையாது. If you are in the BJP or if you are in alliance with the BJP, the only relationship possible is one where you have to touch the feet of the leader of the BJP. நீங்க பாஜகல இருந்தாலோ இல்ல பாஜகவோட கூட்டணி கட்சியில் இருந்தாலோ ஒரே ஒரு உறவு முறை தான், அவமரியாதை மட்டும்தான் அந்த உறவு முறைக்கு பேர், வேற ஒண்ணுமே கிடையாது. And you have to bow down in front of Mr. Narendra Modi or Mr. Amit Shah. நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா முன்னாடியும் கையெடுத்து கூல கும்பிட்டு போட்டு தான் உங்களால உட்கார முடியும். They don't understand any other relationship. வேற எந்த உறவு முறையும் அவங்களுக்கு புரியாது. We have a different idea. For us, a relationship that is not equal is a useless relationship. எங்களுக்கு வேற ஒரு சித்தாந்தம் இருக்கு, சிந்தனை இருக்கு. எந்த உறவு முறையில ஏற்றத்தாழ்வு இருக்கோ அந்த உறவு முறைக்கு ஒரு பயனே கிடையாது, ஒரு உறவு முறையே இல்லைன்னு நாங்க நினைக்கிறோம். We see the Tamil people like our brothers and sisters. எங்களுடைய பார்வையில் தமிழக மக்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். And the only relationship we want is one of mutual respect, love and affection. எங்களுக்கு ஒரே ஒரு உறவு முறை தான் வேணும் தமிழக மக்களோட. சரி சமமான மரியாதை, சரி சமமான பாசம், இது ரெண்டு தான் தமிழக மக்களுக்கு எங்களுக்கு தேவை. This is the difference. இதுதான் வித்தியாசம். There are two ideologies in India. இந்த பாரத நாட்டில் ரெண்டு சித்தாந்தங்கள் இப்ப இருக்கு. It is very simple. There are not three, there are two. இது இரண்டு சித்தாந்தங்கள் இருக்குங்க. One idea says everybody will bow down in front of me. ஒரு சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா எல்லாரும் எனக்கு கீழே தான், எனக்கு கும்பிட்டு போட்டு தான் நிக்கணும். That is what the RSS, Narendra Modi, Amit Shah believe in. அதுதான் ஆர்எஸ்எஸ், நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவோட சித்தாந்தம். And the other philosophy, ideology is one of brotherhood, equality, mutual respect. That is what we believe in. இன்னொரு சித்தாந்தம் என்ன தெரியுமா? சகோதரத்துவம், பாசம், மரியாதை, இதுதான் இன்னொரு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நாங்க நம்புறோம். My problem was that I could not bear to see the chief minister of Tamil Nadu, of such a great
such a great language, of such a great tradition, touching the feet, bowing in front of Mr. Narendra Modi, Mr. Amit Shah and the RSS. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு தொன்மையான பண்பாட்டையும் ஒரு பாரம்பரியத்தையும் ஒரு மொழியையும் கொண்ட தமிழக மக்களின் பிரதிநிதியான ஒரு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர், It made me angry. அவர் அமித்ஷா மற்றும் மோடியின் கால்களில் விழுந்து கிடப்பது எனக்கு ஒரு பிரச்சனை. இதை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. That the leader of such a great history, such a great people, is bowing and scraping in front of these people. இவ்வளவு தொன்மையான மக்களின் ஒரு தலைவர் இந்த அரசியல்வாதிகள் இந்த மோடி மற்றும் அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கிறார்களே என்று எனக்கு கோபம் வந்தது. And that is why I am here today. அதனால தான் நான் இங்க வந்து இன்னைக்கு நின்னுட்டு இருக்கேன். I want a relationship with the Tamil people that is equal. எனக்கு தமிழக மக்களோட சமமான ஒரு உறவு முறை தேவைப்படுது. That is respectful. அது மரியாதை நிரம்பிய ஒரு உறவு முறையாக இருக்க வேண்டும். And I want a Tamil Nadu that is run from Tamil Nadu, not from Delhi. எனக்கு எந்த மாதிரி தமிழ்நாடு வேணும்னா தமிழகத்திலிருந்து ஆட்சி முறை செய்யப்படுற ஒரு தமிழ்நாடு தான் வேணும். டெல்லியில இருந்து ஆட்சி பண்ற தமிழ்நாடு எனக்கு வேண்டாம். But there is one difference. There is one difference. See, for me, if I say Tamil Nadu is India, then I have to also say and accept that India is Tamil Nadu. ஒரு வித்தியாசம் இருக்கு. நான் எப்ப தமிழ்நாடு இந்தியா என்று நான் சொன்னேனோ அப்பவே இந்தியா என்பது தமிழ்நாடுன்னு நான் சொல்லி ஆகணும். For me, an India where Tamil Nadu is forced to bow down is not India. It is something else. என்னை பொறுத்த மட்டில் இந்தியா முன்பு தமிழ்நாடு கீழ்மட்ட லெவலா இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு வந்ததுன்னா அது இந்தியாவே இல்ல. அந்த மாதிரி ஒரு இந்தியா வேண்டாம். Because I understand that central to the idea of India is respect for all its languages. ஏன்னா எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா, இந்தியா எனும் சிந்தனைக்கு மையப்புள்ளி என்னன்னா மரியாதை, ஒருவருக்கு ஒருத்தர் கொடுக்கிற மரியாதை. For all its people, எல்லா மக்களுக்கும் உள்ள மரியாதை, for all its traditions. எல்லா பாரம்பரியங்களும் இருக்க மரியாதை. I don't want an India where one language is superior to another language. ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு மேலன்னு சொல்ற இந்தியாவே எனக்கு வேண்டாம். Where one tradition is superior to another tradition. ஒரு பாரம்பரியம் இன்னொரு பாரம்பரியத்துக்கு மேலன்னு சொல்ற இந்தியாவே எனக்கு வேண்டாம். This is not the India I believe in. இது நான் வாழ்ற இந்தியா இல்ல இப்போது. So for me, Tamil is as important as Bengali. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியும் முக்கியம், பெங்காலும் முக்கியம், பெங்காலியும் முக்கியம், As Kannada, கன்னட மொழியும் முக்கியம், as Punjabi, பஞ்சாபி மொழியும் முக்கியம், as Bengali. வங்காள மொழியும் முக்கியம். And for me, all these ideas make India. இந்த எல்லா மொழிகளின் பெருமையும் சேர்ந்ததுதான் இந்தியா. And when I see the Prime Minister controlling the Chief Minister of Tamil Nadu, when I see the Prime Minister making the Chief Minister of Tamil Nadu touch his feet silently, I am not ready to accept it. நான் இந்த இந்தியால எப்போ ஒரு பிரதம மந்திரி ஒரு பெரிய மாநிலத்தின் முதலமைச்சரை அவர்கள் காலடியில் விழக்கெடுக்க செய்யறாங்களோ அதை பார்க்கும் போது நான் இது இந்தியான்னு ஒத்துக்க விரும்பல. Why was the leader in Uttar Pradesh bowing in front of Amit Shah? ஏன் உத்தரப்பிரதேசல இருக்க அந்த தலைவர் அமித்ஷாவின் காலடியில் விழுந்து கிடந்தார்? He was not bowing in front of Amit Shah because he liked Amit Shah. அமித்ஷா மீது இருக்கும் விருப்பத்தினால் அவர் காலில் விழுந்து கிடக்கவில்லை. In fact, he himself told me that I cannot stand bowing in front of this man. உண்மையை சொல்ல போனா அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு, இவர் முன்னாடி என்னால குனிஞ்சு அவரை கும்பிட முடியாதுன்னு அவரே என்கிட்ட சொல்லிருக்காரு. He was forced to bow in front of Amit Shah because he was corrupt. அவர் அமித்ஷா முன்னாடி ஏன் விழ கட்டாயப்படுத்தப்பட்டார்னா
ஏன்னா அவர் நேர்மையற்றவர் இல்லாததாக இருந்ததனால. When he did his corruption, he lost his freedom. அவர் எப்ப அவருடைய நேர்மையை இழந்தாரோ அன்னைக்கு அவருடைய சுதந்திரத்தை அவர் இழந்து விட்டார். He had no choice but to bow in front of Amit Shah. அவருக்கு வேற வழி இல்ல, அமித்ஷா காலடியில் விழுந்துதான் ஆகணும் அவரு. That is exactly what has happened to the Chief Minister of Tamil Nadu. அதே விஷயம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதலமைச்சர் நடந்திருக்கு. The same thing. அதே விஷயம். The tragedy is the Chief Minister of Tamil Nadu does not want to bow in front of Amit Shah. இது துயரமான விஷயம் என்னன்னா தமிழக முதலமைச்சர் அமித்ஷா காலில் விழணும்னு அவருக்கு ஆசை இல்ல. No Tamil person will want to do that. எந்த மாநில தமிழ்நாடு விரும்ப மாட்டான். But he is forced to bow in front of Amit Shah. ஆனால் அவர்கள் காலில் விழ வேண்டிய கட்டாயம் அவருக்கு இங்க இருக்கு. He is forced to bow in front of him because of the corruption that he has done. அவர் நேர்மை இழந்ததின் ஒரே காரணமா தான் இன்னைக்கு அவர் காலில் விழுந்து கிடக்கிறார். Ironically, because of the money he has stolen from the people of Tamil Nadu, he is now trapped. வேற விதமா சொல்லணும்னா மக்களிடமிருந்து அவர் சுரண்டிய பணத்தால் நேர்மை இழந்து இன்னைக்கு காலில் விழுந்து கிடக்கிறார். And that is why I am here. அதனால தான் நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன். And that is why I am fully supporting the DMK alliance to defeat the BJP and the RSS entry into Tamil Nadu. அதனால தான் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு என்னுடைய முழு வலிமையும் கொடுத்து இந்த பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் வீழ்த்துவதற்காக அவர் கூட நினைக்கிறேன். Tamil Nadu's politics requires transformation. தமிழக அரசியலுக்கு ஒரு பெரிய மாற்றம் தேவைப்படுது. It will not be good enough in the current time to give you a government like older governments. பழைய அரசாங்கங்கள் மாதிரி இந்த காலகட்டத்திற்கு அரசாங்கங்களை கொடுத்தால் தமிழகத்துக்கு அது உபயோகமாகாது. Tamil Nadu is going through big challenges. பெரிய சவால்களை இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. A dynamic state with the most brilliant youngsters, most intelligent youth cannot give jobs to its children. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு மாநிலம், மிகவும் திறமை வாய்ந்த இளைஞர்களை கொண்ட மாநிலம், மிகவும் அறிவு சார்ந்த ஒரு சமுதாயம் இன்னைக்கு அவங்க குழந்தைகளுக்கு வேலை கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கோம். Tamil Nadu's economy that was the strength of India is in a disastrous situation. தமிழ்நாடு பொருளாதாரமும் அதோட வலிமையும் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு 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 அசாதாரண நிலையில போயிட்டு இருக்கு. So Tamil Nadu needs a completely new imagination. அதனால தமிழகத்துக்கு ஒரு புதிய சிந்தனை தேவைப்படுது. A new way of doing things. புது வழிமுறைகள் தேவைப்படுது. A new way of thinking about things. ஒரு புதுமை தேவைப்படுது. But always grounding itself in the history, in the language and the tradition of this great state. அந்த புதிய விஷயங்கள் கூட நம்முடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் காலூன்றிய விஷயமாக இருக்க வேண்டும். I am confident that the government that comes, the alliance government that comes, is going to be such a government. எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. இந்த முற்போக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில வரப்போற அரசாங்கம் இதையெல்லாம் அருமையாக செய்யும் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. It is going to be a government that is going to respect the people of Tamil Nadu. தமிழக மக்களை மதிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அது அமையும். It is going to be a government that will not be controlled by Delhi. டெல்லியிலால் கட்டுப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக அது இருக்காது. There is a full scale assault on the idea of Tamil Nadu. ஒரு முழு தாக்குதல் இன்றைக்கு தமிழ்நாடு எனும் சிந்தனை, தமிழ்நாடு எனும் பண்பாட்டு மேல தூக்கப்பட்டிருக்கு. Don't underestimate this assault. இதை குறைச்சி மதிப்பிடாதீங்க. இந்த தாக்குதலை குறைத்து மதிப்பிடாதீங்க. This assault has huge amount of money behind it. இந்த தாக்குதலுக்கு பின்னாடி நிறைய பணபலம் இருக்கு. And it is an assault on the idea of India and the idea of Tamil Nadu. இந்தியா எனும் சிந்தனைக்கும் தமிழக மண் என்ற பாரம்பரியத்தின் மேலும் தொடுக்கப்பட்ட இது ஒரு தாக்குதல். And it is conceptualized by the RSS and Narendra Modi. இந்த சித்தாந்தத்துக்கு துவக்க புள்ளி போட்டது ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபி. They want a Tamil Nadu that bows in front of them. அவர்கள் முன்பு மண்டியிடும் தமிழகம் தேவை.
They do not understand the Tamil people. அவர்களுக்கு தமிழர்களை பற்றி புரியாது. They have no idea about the Tamil people. தமிழர்களை பற்றி ஒரு சிறு அளவு கூட அவருக்கு எந்த விதமான புரிதலும் Because இல்லை. you look 3,000 years of Tamil history, you have not bowed in front of anybody. உங்களுடைய 3000 வருட கால வரலாற்றுல சரித்திரத்துல தமிழர்கள் யாரு முன்னாடியும் தலை குனிஞ்சதா சரித்திரமே கிடையாது. But you also look at 3,000 years of Tamil history and you will find that every single person who has respected you, you have embraced them. தமிழக சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும், நம்ம முன்னாடி தமிழக மக்கள் முன்னாடி அவர்களை மரியாதையாக நடத்தினவர்கள் எல்லாரும் முன்னாடியும் நம்ம அவர்களுக்கு வழிவகுத்திருக்கோம். There has never been a person who has come to this land with respect, who has been disrespected by the people of this land. இந்த மண்ணுக்கு மரியாதையோட வந்த யாருமே அவன் மரியாதை பற்றி பெற்று திரும்பினதில்லை. அவர் மரியாதையோட நடத்தப்படுவார். It has never happened in 3,000 years. 3000 வருஷத்துல அந்த மாதிரி ஒரு அவமரியாதை யாருக்குமே நடந்ததில்லை. If you embrace Tamil Nadu, Tamil Nadu will embrace you back. தமிழகத்தை அரவணைத்தால் தமிழகம் உங்களை அரவணைக்கும். And this is something that me and my family have understood very clearly. இது நானும் என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டோம் முதல்ல இருந்து. If we give you this much love, you return this much love. நீங்க அவர்களுக்கு இவ்வளவு அன்பை கொடுத்தால் அவர்கள் இவ்வளவு அன்பை திருப்பி கொடுப்பார்கள். Whatever we give you, you give us twice back. நாங்கள் ஒரு பங்கு உங்களுக்கு கொடுத்தா நீங்க 2 பங்கு எங்களுக்கு திருப்பி கொடுப்பீங்க. We give you this much affection, you give us that much affection. நீங்க இவ்வளவு அன்பை நாங்க இவ்வளவு அன்பை செலுத்தினால் நீங்க இவ்வளவு அன்பை எங்களோட செலுத்துவீங்க. So for me to accept anything less than a respectful relationship is wrong. இந்த மரியாதை உள்ள உறவை தவிர அதற்கு கீழாக எதையுமே நான் எதிர்பார்க்கல, எதையும் நான் ஒத்துக்கவும் மாட்டேன். For me to expect anything other than a relationship based on love and affection is wrong. வேற எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் சரி, இந்த ஒற்றுமை இந்த ஒரு சமம் இல்லாத ஒரு உறவு சரியான உறவாக அமையாது. I would rather not have a relationship with you than have one that is not based on love and affection. இந்த அன்பும் பாசமும் மரியாதையையும் தாண்டி அதை தாண்டி வேற எந்த உறவும் எனக்கு தேவையில்லை. I also understand that you are central to the idea of India. அதே விஷயம்தான் இந்தியா எனும் சிந்தனைக்கும் ஒரு மையப்புள்ளியாக அமைகிறது. India cannot exist without Tamil Nadu. தமிழகம் இல்லாமல் இந்தியாவே இல்லை. Please understand, I am saying a very deep thing. India cannot exist without Tamil Nadu. சரியா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆழமான விஷயத்தை நான் சொல்றேன். இந்தியா எனும் சிந்தனை தமிழகம் இல்லாமல் இல்லை. You are a central pillar. You are a foundation of the idea of India. இந்தியா எனும் சிந்தனைக்கு ஒரு அடித்தளமே தமிழகம் தான். You are not the only foundation. There are other foundations, but you are a foundation. நீங்க தமிழகம் மாற்றும் ஒரு அடித்தளம் இல்ல, மற்ற அடித்தளம் இருக்கு, ஆனால் தமிழகம் என்பது ஒரு முக்கியமான அடித்தளம். And I might say that you are one of the oldest traditions. ஒரு இந்தியாவில் ஒரு பழைய பண்பாடு ஒரு பாரம்பரியம் தமிழகத்துக்கு உண்டு. So you are a tested foundation. நாம் பல முறை சோதனைகளை சந்தித்த ஒரு பாரம்பரியம். I am here to defend Tamil culture and language. நான் தமிழக பண்பாட்டையும் தமிழக மொழியையும் காக்க இங்கு வந்துள்ளேன். But through Tamil culture and language, I am also defending the Indian nation. தமிழகத்தை காப்பதன் மூலம் நான் இந்தியாவையும் காப்பாற்றுகிறேன். The Indian nation is under attack in Delhi. டெல்லியில் இந்தியாவின் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கு. Democracy is under attack. The constitution is under attack. All our institutions are under attack. ஜனநாயகத்து மேல ஒரு தாக்குதல் இருக்கு, அரசியலமைப்பு சட்டத்து மேல ஒரு தாக்குதல் இருக்கு. நம்மளுடைய நாட்டில் இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகள், சுதந்திரமாக இயங்கக்கூடிய எல்லா அமைப்புகள் மேலேயும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டு. So that is also why I am here. அதனாலேயும் தான் நான் இன்னைக்கு இங்க நின்னுட்டு இருக்கேன். Because I understand how important you are to the foundation of this country. ஏன்னா எனக்கு புரியுற விஷயம் என்னன்னா, நீங்க எவ்வளவு முக்கியம் இந்த அடித்தளத்துக்கு, இந்த நாட்டின் அடித்தளத்துக்கு மக்களாக நீங்க எவ்வளவு முக்கியம் என்பது எனக்கு புரியும். You have seen the effect of this attack on you and the rest of the country. நீங்க பார்த்திருக்கீங்க இந்த தாக்குதலோட பரிணாமங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதை நீங்க நல்லா பார்த்திருக்கீங்க. Your backbone is small and medium businesses. நம்மளுடைய முதுகெலும்பு என்ன என்று பார்த்தால் சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் நம்மளுடைய முதுகெலும்பு. You are the entrepreneurship capital of India. ஒரு தொழில் முனைவோரின் ஒரு தலைநகரமாக இந்த தமிழகம் திகழ்கிறது. You are the manufacturing capital of this country. நாம் ஒரு மேனுஃபேக்சரிங் தலைநகரமாக தமிழகம் திகழ்கிறது. Someone drives a car, it is made in Siripelambur. Sorry? Somebody drives a car,
he must know that it was made in Sriperumbudur. இன்று ஒரு காரை ஒருத்தர் ஓட்டினாரு, இந்த கார் வந்து நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல தான் செய்யறாங்கிறது அவங்களுக்கு தெரியணும். It is this structure that is being attacked. இந்த ஒரு கட்டமைப்பை தான் அவங்க தாக்குறாங்க. இப்போ Demonetization was an attack on this structure. டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு இது மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். It was an attack on the spirit of Tamil Nadu. தமிழகம் என்னும் அந்த ஸ்பிரிட் மேல தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதல். It was done to weaken the small and medium businesses of this state and other states. சிறு மற்றும் குறு தொழில்கள் மேல அதை நலிவுபடுத்த வேண்டும் என்றே செய்யப்பட்ட தாக்குதல்கள் தான் இந்த டிமானிட்டைசேஷன். These small and medium businesses give India employment. இந்த சிறு மற்றும் குறு தொழில்கள் தான் இந்தியாவுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிறது. After demonetization, GST was an attack on Tamil Nadu, the manufacturing system of our country. அந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பீடு முடிஞ்ச உடனே ஜிஎஸ்டி எனும் இன்னொரு பெரிய தாக்குதல் நம்மளுடைய உற்பத்தி செக்டர் மேல செலுத்தப்பட்டது. And when they have destroyed the manufacturing system, now they are going for the farmer, for the agricultural system. இன்றைக்கு உற்பத்தி எல்லாத்தையும் அந்த தாக்குதல் தொடுத்த மீது அதை செய்துவிட்ட அப்புறம் இப்ப வந்து விவசாயத்துக்கு மேல அந்த தாக்குதலை தொடுத்திருக்காங்க. 3 new laws that are designed to cripple every single farmer in this state and in this country. 3 வேளாண் சட்டங்களை அவங்க அமைச்சிருக்காங்க. ஒரு விவசாயியும் நலிவடை செய்யும் இந்த 3 வேளாண் சட்டங்களை இப்ப அமைச்சிருக்காங்க. To make him submit to 2 or 3 large corporates in this country. அது எதுக்காக? 2 அல்லது 3 கார்ப்பரேட் சக்திகள் கீழே எல்லா விவசாயிகளும் அடிப்பணின்ற காரணத்தை அதை பண்ணியிருக்கிறது. So this is the nature of the attack on India and on this state. இதுதான் இந்த தாக்குதலின் தன்மை. And this election is about stopping that attack in Tamil Nadu. இந்த தேர்தல் அந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு வழி. I understand the Tamil people a little bit. நான் தமிழக மக்களை சிறிதளவேனும் புரிந்து கொண்டிருக்கிறேன். I'm not Tamil, but I understand you. நான் தமிழன் அல்ல பிறப்பால், ஆனால் தமிழ் மக்களின் மனது எனக்கு புரியும். Maybe I should start learning your language a little bit. I will understand you better. நான் ஒருவேளை நான் இன்னும் தமிழை படிக்க ஆரம்பிச்சேன், இன்னும் நல்லா உங்களை புரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கிறேன். I'm trying to slowly do it. I'm reading some of your literature. மெதுவாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். சில இலக்கியங்களையும் படிச்சிருக்கேன். இப்போ I read some of the poems written by you. So I'm trying to understand. திருமதி தமிழச்சி ஏற்றிருக்கும் சில கவிதைகளை நான் படிச்சிருக்கேன். அதனால நான் தமிழ் மொழியை புரிஞ்சுக்க நினைக்கிறேன். And I'm confident that as my relationship with this state and the people deepens, I will understand you better. இன்னும் கூட நம்மளுடைய உறவு முறைகள் இன்னும் கெட்டியாகும் போது, இன்னும் நான் பல முறை பார்க்கும் போது என்னுடைய தமிழ் மக்களின் புரிதல் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. But I can tell you with what I already understand about you, what is going to happen in this election. ஆனால் எனக்கு ஏற்கனவே இருக்க புரிதல்ல சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேர்தலில் என்ன நடக்க போகுது நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். The BJP and RSS is going to get smashed in this election. பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்த நிலத்தில் வேறறுக்கப்படுவார்கள். Because they are not fighting. Please understand. Previous elections, they were about political parties. It was AIDMK fighting DMK. That was the previous election. This is not like that. This is a different election. இந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியும் இங்க தேர்தல்கள் நடந்தது. அந்த தேர்தல்கள் எல்லாம் அரசியல் கட்சிக்குள்ள, அஇஅதிமுக ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல், அந்த அரசியல் கட்சிக்குள்ள நடந்த தேர்தல். ஆனா இந்த தேர்தல் அப்படி கிடையாது. In this election, it is not a fight of political parties. இந்த தேர்தல்ல அரசியல் கட்சிகள் சண்டை போடல. This has now become an election between AIDMK, RSS, Modi and Shah and the Tamil people. இந்த தேர்தல் அஇஅதிமுக, மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் ஒரு புறம், தமிழக மக்கள் எல்லோரும் மற்றொரு புறம். So you are going to see now a decimation
of the AIDMK, BJP, RSS combined. இந்த தேர்தல் முடிவுல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா அஇஅதிமுக, RSS, மோடி, பிஜேபி அவர்களின் அணி முற்றிலுமாக பொடி பொடியாகப்படுவார்கள். And the instrument of that decimation is going to be the DMK alliance and Stalin. அதை செய்யக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் அலையன்ஸ். And he is going to become the chief minister of Tamil Nadu. தளபதி ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார்கள். The battle will not stop there. இந்த சண்டை அங்க போட்டு நிக்காது. The attack on Tamil Nadu will not stop there. Please don't think it will. தமிழகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதலும் அங்குடன் நிற்காது. The attack on Tamil Nadu will only stop when the BJP and the RSS are removed from Delhi. தமிழகத்தின் மீது நடத்தப்படும் தாக்குதல் எப்ப நிக்கும்னா பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் மறுபடியும் டெல்லிக்கு ஓடி போகும்போது தான் அந்த And no compromise with them. No compromise with them is going to be tolerated. அவர்களுடன் எந்த சமரசமும் செய்ய முடியாது, இந்த கூட்டணி செய்யாது. The Tamil people will simply not accept it. Stalin will not accept it. I will not accept it. தமிழக மக்களும் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், தளபதி ஸ்டாலினும் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள், நானும் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். I'd like to thank all of you for coming here today. இங்க நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்து என் பேச்சை கேட்டதுக்கு மிகவும் நன்றி. It is always a pleasure and an honor for me to come here. இங்க வருவதற்கு எனக்கு என்றைக்கும் ஒரு அருமையான ஒரு மரியாதையாக நான் கருதுகிறேன். The love and affection that you have always shown me, that you have shown my family, my grandmother, my father, I will never forget. நீங்கள் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் அன்னை இந்திரா காந்தியின் மீதும் தந்தை ராஜீவ் காந்தியின் மீதும் காட்டியிருக்கும் அன்பை நான் என்றும் மறக்க மாட்டேன். And I am always indebted to the people of Tamil Nadu for the love and affection they have given me. தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன். Thank you. நன்றி. Rahul Ji.